கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டீங்க 6th சேனல் செல்லக்குட்டீஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் கொஸ்டின் எழுதுறீங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படி எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுக்கு ஆன்சர்ஸும் உங்களுக்கு ஆன்சர்க்கையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலாம் கூட கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மறக்காம கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கும் பக்கத்தில், ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் சரி காமெண்ட்ஸ் முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலே முடிஞ்சால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்துச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே இல்லை மார்னிங்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, 1 மார்க் போயிடலாமா? ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போது 60 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க. சினானிம்ஸ் 3 இருக்கும், ஆன்டனிம்ஸ் 3 இருக்கும், மேட்ச் ரேட் ஓவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சர்ப்ரைஸ்னா என்ன? சர்ப்ரைஸ்க்கு அதே மாதிரி இன்னொரு வேர்டு, அப்புறம் அதுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், அமேஸ்டு. ஸோ ஒரு மாதிரி வியந்து பார்க்குறது. ஓகேவா? சர்ப்ரைஸ்னால் ஒரு மாதிரி ஆச்சரியமாக கூட இல்லை. சர்ப்ரைஸ்னால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படி பார்க்குறது. ஓகேவா? ஸோ ப்ரிவிலேஜ்னா என்ன? ப்ரிவிலேஜ்னால் ஒரு மாதிரி கௌரவமாக, ஹானர். ஓகேவா? ஸோ அதான் ஆன்சர். ஸ்க்ரீம்னா என்ன? ஸ்க்ரீம்னா ஒரு மாதிரி அழுவுறது, கத்துறது, அதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது இங்கே? சைலண்ட்டு, ஸ்மைலு, லாஃப் எதுவுமே ரிலேட்டடாக இல்லை. க்ரை உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ரை தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து சக்ஸஸ். ஆன்டனிம்ஸ் பார்க்கணும்னா ஆன்டனிம்ஸ் அது ஒரு வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஓகேவா? இப்போ நான் டால்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஷார்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ சக்ஸஸ்னால் என்ன? சக்ஸஸ்க்கு ஆப்போசிட் என்ன? சக்ஸஸ்னால் வெற்றி, அதுக்கு ஆப்போசிட் என்ன? தோல்வி. அதுதான் உங்களுக்கு ஃபெயிலியர். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங், இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆப்போசிட் என்ன? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, போராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அதுலேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. போரிங், அவ்வளோதான் ஆன்சர். அப்பாயிண்ட்னா என்ன? ஒரு மாதிரி அப்பாயிண்ட்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி பாசிட்டிவான வேர்டு. ஸோ டிசப்பாயிண்ட்னா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத வச்சுக்கலாம். இல்லை டிஸ்பாயிண்ட்னா பாயிண்ட்டு கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? டிஸ்பாயிண்ட்டு. ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். மேட்ச் இட் பாருங்கள். கிரிக்கெட் பேட்டு. ஸோ டென்னிஸ் ராக்கெட்ஸ், வாலிபால் நெட்டு. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் உங்களுக்கும் தெரியுதா இல்லையா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் கீழே. ஸோ மித்தாலி மதர் டங் இஸ் தெலுங்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது நீங்கள் எப்படி அட்டன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு லெசன்ஸ் ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது இது, ஏன்னா எனக்கு ஸ்டோரி தெரியாது. உங்களுக்கு தான் ஸ்டோரி தெரியும். ஓகேவா? உஷாராணி யூஸ் டு செல் ஃப்ளவர்ஸ் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இது உங்களுக்கு தான் தெரியும்ப்பா. ஸோ ஃபைனலி முத்து சேவ்ட் அன் எலிஃபென்ட். ஸோ எப்படி சேவ் பண்ணால்? ஸோ கதையை படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ போயமா, ப்ரோஸா, சப்ளிமெண்ட்ரியான்னு தெரில எனக்கு. ஸோ அது கேட்டிருக்காங்க. சிலபிஃபை த வேர்ட்ஸ். பனானா. ஸோ எப்படி இதை சிலபிஃபை பண்ண முடியும்? ஐ திங்க் 3 வேர்ட்ஸ்னு நினைக்கிறேன். பனானா, ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். கரெக்டாக நினச்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். பிஹைண்ட். ஸோ பி ஒரு வார்த்தை, ஹைண்ட் ஒரு வார்த்தை, HIND. ஸோ பிஹைண்ட் சிலபிஃபை. ஒண்டர்ஃபுல் ரொம்ப சிம்பிள் தான். ஒண்டர்ஃபுல் 3 வார்த்தை. ஓகேவா? WON ஒரு வார்த்தை, DER ஒரு வார்த்தை, FUL ஒரு வார்த்தை. ஒண்டர்ஃபுல், இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அடுத்து ரைட் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் என்ன சென்டென்ஸ் ஆர் 2. ஓகேவா? 1 2 3 4 5. ஸோ இதே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸோ அப்படியே பாதியில் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, ரொம்ப உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ 5 பாருங்கள். இந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. நீங்கள் 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த 3ல் 2 எழுதிக்கணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? சாரி, 5ல் 3 எழுதணும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ when did Usharani starts playing kabaddi and what did Usharani sell to support her family? Where did the boys and girls go? ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் PV சிந்து. ஸோ 2 மார்க் பார்த்துருப்பீங்களா? 5ல் நீங்கள் 3 எழுதணும்ப்பா. அடுத்து 3 மார்க் வந்தீங்கன்னா ஸோ இந்த 2. ஓகேவா? ஸோ 1 2 ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் PV சிந்து, டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் த ப்ளூ மவுண்டன். ஓகேங்களா? ஸோ இந்த 2ல் ஏதோ 1 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? PV சிந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பேட்மிண்டன் பிளேயர். ஸோ அவனை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஒரு 5 பாயிண்ட். ஓகேவா? எழுதுனா போதும். 3 மார்க் இல்லை 3 பாயிண்ட் கூட 3 மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6th தானே. ஸோ கொடுத்துறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூல் எதுக்கு அப்புறம் திருத்துவாங்க. ஓகேவா? 3 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். ஃப்ரம் ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ். ஸோ உங்களுக்கு போயம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த போயமோட ஹெட்டிங்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போயம் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அப்புறம் போயம் எழுதியவர் யார், போயட் அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. அதுக்கு ஒன்றும் லெட்டர் நீங்கள் எழுதிட்டு கூட எழுதுங்க, இல்லை லெட்டர் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த போயட் பேர் என்ன, ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸோ கார்னரில்
ஒரு டேஷ் போட்டு அந்த ஆர்த்தர் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயம் எழுதுங்க ஓகேவா. ஏன்னா ஆர்த்தருக்கு மார்க் இருக்கும் ஓகேவா. ஸோ 4 மார்க்கா, ஸோ ஆர்த்தருக்கு மார்க் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் 5 மார்க் பக்கம் வரலாம். ஸோ 10th 9th ரோமன்டரா. ஸோ ரீட் த ஃபாலோயிங் ஸ்டென்ஸ் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ ஓகேவா. கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் 4 இதில் 1 ஓகேவா. 1 இதை எழுதணும், 1 எழுதணும், இல்லைன்னா 2 எழுதணும் ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா. நீங்கள் கண்ணை மூடிட்டு எது வேணால் பிக் பண்ணலாம், நீங்கள் எது வேணால் எழுதிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு, மேட், ஃபேமு, கேமு ஓகேவா. இது ஒரு ரைமிங் வேர்டு. அப்புறம் கிரேட்டு, மேட்டு இது ஒரு ரைமிங் வேர்டு ஓகேவா. ஸோ இதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ரைமிங் ஸ்கீம்னா என்ன, ஸோ இது எனக்கு மறந்துச்சு சீரியஸாக, சாரி ஃபார் தட். பிக் அவுட் த ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இந்த கிவன் லைன்ஸு. அப்புறம் ஹூம் டஸ் தே ரெஃபர் டு, இதெல்லாம் உங்களுக்கு போயம் லெசன் படித்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான். விச் லைன் டேக்ஸ் அபவுட் 10 ஸ்பிரிட், இதுவும் அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸில் பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸு அதே மாதிரி தான். ஸ்க்ராம்பிள், பிராம்பிள்ஸு, கேஸஸ், டேசஸ் இதுதான் உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸு. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீமு அதே மாதிரி தான். வேர் டு யூ திங்க் த சைல்ட் இஸ், வாட் டஸ் கேதரிங் ப்ராம்பர்ஸ் மீன். ஸோ எல்லாமே உங்களுக்கு படிச்சது மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு சில இது பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் இருந்து கேட்டிருப்பாங்க, படிச்சுனா அந்த லெசன் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அது இது மாதிரி பண்ணுங்கள். அடுத்த செக்ஷன் 3 பாருங்கள். புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ். ஸோ மகேஷ் இஸ் அ பாய். ஸோ எப்படி புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் ஓகேங்களா. ஸோ ரீரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தின், டாலர், கிளவர் ஓகேங்களா. மகேஷ் இஸ் அ டால் பாய் அண்ட் ஹீ இஸ் கிளவர். மகேஷ் இஸ் அ தின் டால் பாய் அண்ட் ஹீ இஸ் கிளவர் இப்படி கூட எழுதலாம் நீங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி எழுதணும் ஓகேவா. ஃபைன் மீ ப்ரஷஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும் ஓகேவா. அதே மாதிரி இட் இஸ் அ பிளேட். ஸோ அது இது மாதிரி ரிலேட் பண்ணி எழுதுங்க ஓகேவா. ரீரைட் பண்ணுங்கள். அடுத்து கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தேர் மீனிங் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தேர் மீன்ஸ். சவுட்னா என்ன, அப்புறமேட்டு த்ரில்னா எக்ஸைட்டட். ஸோ சவுட்னா ஸ்ப்ரெட்டு அப்படி வச்சுக்கலாமா. சவுட்னா ஷூட், ஆக்சுவலாக ஷூட் இது. ஷூட்னா என்ன தெரில. அடுத்து த்ரில்லடுனா எக்ஸைட்டட், EXCITED இது கரெக்டு, எக்ஸைட்டட் கரெக்டு. அடுத்து டேஸ்டினா டிலீசியஸ், DELICIOUS டிலீசியஸ். ஃபஸ்ட் ஒன்று மட்டும் ஆன்சர் தெரில. SREASPREAD வரும், ஸ்ப்ரெட்டா. ஷூட்னா ஸ்ப்ரெட்டாக வரும், ஆனால் இது கரெக்டாக ரிலேட் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுது, பட் இதான்னு தெரில ஓகே. அடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ சில்ட்ரன், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் ஆர் கிவிங் இன் த ஸ்கை. சில்ட்ரன்ஸ் லைக்ஸ் ஐஸ்கிரீமா இல்லை சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ஸா. சில்ட்ரன் லைக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் அதான் வரும் உங்களுக்கு. பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் ஆர் ஃப்ளையிங்கா. பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் இன் த ஸ்கை, பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஓகேவா. அது ஆர் தான் வரும் ஓகேவா. ஸோ பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை ஓகேவா. த டாக்டர் இஸ் டேஸ் த பேஷண்ட், த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். த டாக்டர் ஆர் வராது, ஈஸ் தான் வரும். த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட் தான் வரும் ஓகேவா. அவர் ஸ்கூல் டேஸ் அட் 9 o'clock in the morning. அவர் ஸ்கூல் இஸ் கம்பன்சிங் இன் at 9 o'clock in the poem. The school is commences at 9 AM in the school morning. இது எனக்கு தெரில, எப்படின்னு தெரில ஓகே. இது ஒன்று மட்டும் தெரில. The florist has flowers on the street. The florist has on the street. The florist flowers. The florist sells flowers on the street. செல்ஸா செல்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நான் சொல்கிறது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் புக்கில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 4 பாருங்கள். Gulliver managed to read the land as he was dash. அப்புறம் Springfields in the name of a dash. அப்புறம் Seema is Rucha's dash. இதெல்லாம் நீங்கள் படிச்சு எழுத முடியும்ப்பா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது சீரியஸாக. அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் எதை படிச்சு எழுத மாதிரி இருக்கும். 14th ஒன்று. 15th ஒன் திங்க் அண்ட் ஆன்சர். ஹவு டிட் ருச்சா ஓவர் கம் ஹர் செல்ஃப் டவுட்ஸ். இது எல்லாமே நீங்கள் படிச்சது மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. லெசன்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் எழுத முடியும் ஓகேவா. செக்ஷன் 4 சப்ளிமெண்ட்ரி எல்லாமே ஓகேங்களா. அடுத்து பஞ்ச் வித் ஃபாலிங் ரொம்ப ஈஸி. ஐ வில் ஃபால் ஓகேவா. ஸோ ஐ மட்டும் கேப்ஸ் வரணும், இங்கேயே ஐ கேப்ஸ் வரணும் ஓகேங்களா. ஸோ அது இது மாதிரி கரெக்டாக எழுதிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், இந்த பிக்சர் என்ன தெரியுதோ அதை வச்சு நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினா போதும், உங்களுக்கு 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ தட்ஸ் இட்பா, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. லீகாஸ் கோசம் சப்போஸ் லீகாஸ்னால் இந்த வாட்ஸ்அப் சேனல் தான் முக்கியமாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அந்த வீடியோவை 9 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டு உங்கள் நேமை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. ஸோ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி சயின்ஸ் இருக்குது, சோசியல் இருக்குது. நீங்கள் 12th முடியும் நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.